Praise the Lord, brothers and sisters. இன்றைய நாளுடைய வேத பாடத்திற்கு ஆதாரமாய் யோவேல் எழுதின புத்தகத்திலிருந்து 2வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். பின்மாரியையும் அவர் உங்களுக்கு ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். இந்த யோவேல் தீர்க்க தரிசன வசனங்கள், இந்த யோவேல் 2வது அதிகாரம் முதல் வசனத்துல நாம் வாசிக்கிறது படி முதல் 2 வசனத்தை நாம வாசித்து பார்த்தோம்னா, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். யாராச்சும் எடுத்திருந்தீங்கன்னா வாசிங்களேன். முதல் 2 வசனம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. ஆமென். அப்படி நடக்காததும் நடக்க போகாததும் ஒரு சில விஷயங்களை கடைசி நாளுக்கென்று அது சமீபமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நாள் அது வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்தின்படியே அந்த நாளுக்குள்ளார நாம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். அந்த நாளினுடைய சமீபத்துக்குள்ளார நாம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு ஆன்லைன்ல இருக்கக்கூடிய பைபிள் ஸ்டடியில தான் நாம் இணைந்திருக்கிறோம். அப்படி தீர்க்கமா இருக்கக்கூடிய அந்த நாட்களுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த கடைசி நாட்களுக்குடைய ஆசாரியத்துவம் அப்படிங்கிறது பழைமையா இருக்கக்கூடிய ஆசிர்வாதம் அல்ல. அது புதிய ஆசாரியத்துவத்துக்குரிய மகிமையினுடைய காரியங்கள். இன்றைய நாளினுடைய நாம பார்க்க போறதே புதிய ஆசாரியத்துவத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த யோவேலுக்கு எழுதின 2வது அதிகாரத்துல 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிப்போமே. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். ஆமென். அந்த போஜன பலிகளையும் தேவனுக்கு உண்டாய் இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தினுடைய பலிகள் எல்லாவற்றையுமே அவர் உங்களுக்கு திரும்ப ஏற்படுத்துறதுக்கு அவருடைய சமூகத்துல அவருடைய ஜனங்கள் ஒருவேளை அவர் மரம் மாறுவதற்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி வசனம் அப்படி சொல்லுது. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 26வது வசனத்துல யோவேல் தீர்க்க தரிசனத்தை திரும்ப அவர் அவ்வாறாய் முடிக்கிறார். ஏன்னா இப்படி திகிலும் பயமும் இருக்கக்கூடிய நாட்கள்ல அவருடைய தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததி மட்டும்தான் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த அந்த கர்த்தருடைய நாமத்தை திரும்பவும் துதிப்பீர்கள். ஏன்னா யோவேலுடைய தீர்க்க தரிசனத்தின்படி துதித்தலும் ஆராதனையும் நம்மளுடைய சபைக்குள்ளார திரும்ப வரும். ஏன்னா ஆராதனையை ஒளிய பண்ணுவேன், அந்த துதித்தலை ஒளிய பண்ணுவேன் அப்படிங்கிறது இந்த உலகத்தின் மார்க்கமாய் இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய காரியத்தோடு ஒத்து போகக்கூடிய காம்ப்ரமைஸ் சபைகள் எல்லாமே இருக்கு இல்லையா? அந்த காம்ப்ரமைஸ்டு சபைகள் வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் போகக்கூடிய காரியங்கள்ல இருக்கக்கூடியது.
துதித்தலையும் ஆராதனையும் வசனங்கள் இவைகள் எல்லாம் ஒழிய பண்ணக்கூடிய காலகட்டம் சமீபமாய் இருக்கிறது. ஆனால் இந்த யோவேலுடைய தீர்க்க தரிசனத்தின்படி துதித்தலையும் ஆராதனையும் சபைக்கு திரும்ப கொண்டு வருவதாக கூறப்படக்கூடிய தீர்க்க தரிசன வசனங்கள் உங்களுக்கு நேரம் இருக்கும்னா இந்த 2வது அதிகாரம் முழுவதுமாய் வாசித்து பாருங்கள். இப்போ நம்ம டோட்டல் பைபிள்லையுமே நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் வாசித்து பார்த்தோம் அப்படின்னா வேதாகமத்துல விவாதிக்கப்படக்கூடிய விஷயம் அதிகமா எது இருக்குது அப்படின்னா தேவனுக்குரிய ஆராதனையும் துதித்தலும். இதுதான் ரொம்ப பிரதானமாய் விவாதிக்கப்படக்கூடியதா இருக்கும். தேவனுக்கு எப்படி நாம ஆராதனை முறைமைகளை செலுத்த வேண்டும், அவருக்குரிய பலிகள் எப்படி செலுத்த வேண்டும், அவரை எவ்வாறாய் துதிக்க வேண்டும், அவருக்கு எந்தெந்த விதத்துல எல்லாம் நன்றி அறிதலும் துதியும் ஸ்தோத்திரமும் நாம் ஏறெடுக்க வேண்டும் சொல்லி அதிகமா டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா என்டையர் பைபிள்லையுமே துதித்தலும் ஆராதித்தலும் தான். ஆனா அதே சமயத்துல இந்த பைபிள்ல மொத்தமா அதிகமாய் புறக்கணிக்கப்பட்ட ஒன்றும் அதுதான். அதிகமா பேசப்பட்டதும் துதித்தலும் ஆராதனை தான். அதிகமா ஜனங்களினாலே புறக்கணிக்கப்பட்டதும் அதுதான், ஆராதனையும் துதித்தலும் தான். ஏன்னா தூய்மையான ஆவிக்குரிய துதித்தலையும் ஆராதனையும் செய்வது தவறாது நாம செய்ய வேண்டியது அப்படிங்கிறத இயேசுவானவர் நமக்குள்ளார கொடுத்திருக்கக்கூடிய இன்றியமையாத அம்சம். அத இன்னைக்கு இருக்கக்கூடிய சபைகள் அந்த ஆவிக்குரிய துதித்தலும் ஆவிக்குரிய ஆராதனையும் ஆவிக்குரிய வசனங்களினாலே இருக்கக்கூடிய நிரப்பப்படுதலையும் ஆவிக்குரிய கனிகளினாலே நாம் ஜீவிக்கிறதும் ஆவிக்குரிய வரங்களினால் நாம் நிரப்பப்படுவதையும் இழந்து விட்ட சமயத்துல நாம சமீபத்தில் இருக்கக்கூடிய ஆண்டுகள்ல தான் நாம இந்த ஊழியம் ஜனங்களுக்குள்ளார அதை திரும்ப கொண்டு வரணும். அந்த சத்தியத்துல அநேகரை தேவன் பால் ஆராதிக்கிறவர்களாகவும் தேவன் பால் துதிக்கிறவர்களாகவும் தூண்டி எழுப்பி கட்டி எடுக்கப்பட்ட ஒரே சரீரமாகிய சபையாய் இது வளர வேண்டும் என்பதற்காக தான் வீட்டு சபையில நாம் அனுதினமும் கூடி தேவனுடைய வார்த்தையை தியானித்து அவரை ஆராதிக்கிறோம், அவரை நாம் துதிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போமே. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே அந்த ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் ஒண்ணு வருங்கிறது ஃபியூச்சர் டென்ஸா இருந்தாலும் அது இப்பொழுதே வந்து விட்டது அப்படின்ற பிரசன்ட் டென்ஸ்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டு முறைமையில இருக்கக்கூடிய எல்லா காரியத்திலுமே அவர்கள் தேவனுக்குன்னு சொல்லி பிரத்யேகமாய் பரிசுத்தம் பண்ணப்பட்ட ஆராதனைகள் முறைமைகள் எல்லாவற்றையுமே பரிசுத்த குலைச்சலுக்கு உள்ளாக்கினவர்களாய் இருக்கிறார்கள். அதே போல தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பாக, முதலாவது வருகைக்கு பின்பாக ஒரு 300 வருஷம் வரைக்கும் காக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலிக திருச்சபையில இருக்கக்கூடிய அந்த ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய அந்த காரியங்கள் மீண்டுமாய் தேவனுடைய சமூகத்தில இருந்து அது தள்ளப்பட்டதாகவும் புறக்கணிக்கப்பட்டதாகவும் ஒரு வகையில இன்னைக்கு அந்த ஆவிக்குரிய ஆராதனைக்கும் ஆவிக்குரிய தொழுது கொள்ளுதலுக்கும் உண்மையோடு இருக்கக்கூடிய அந்த தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடியதும் இன்னைக்கு இழந்து விட்ட திருச்சபைகளாய்தான் காணப்படக்கூடியதாய் இருக்கிறது. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல தம்முடைய ஜனங்களுக்கு ஆராதனையும் துதியையும் சொல்லித்தரதுக்கு ஒரு பிரதிநிதியை தான் தேவன் முன்னாடி ஏற்படுத்தினார். அந்த பிரதிநிதி அவருக்கு முன்னால ஒரு இடை தரகர் மாதிரி இடை மனிதராக செயல்பட்டு ஒரு ஆசாரிய கூட்டத்தை பணியில அமர்த்தினார் தேவன் தான். அவர்களுடைய ஊழியம் என்ன அப்படின்னா சிக்கலான சடங்குகளையும் மரபு முறைகளையும் இதெல்லாத்தையுமே நிறைவேற்றி அதாவது ஆவிக்குரிய சத்தியங்களை அந்த சத்தியங்களின் அடையாளங்களான காரியங்களை ஒரு சாயலாக மட்டுமே அவர்கள் நிறைவேற்றி சென்றார்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் முதல்
5 வசனத்தை வாசிப்போமே. நேர் சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதா இருக்கிறது. பூமியிலே இவர் இருப்பாரானால் ஆசாரியராய் இருக்க மாட்டார். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். தேவன் அவனுக்கு கட்டளையிட்ட விதங்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா, பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலும் நிழலுமாய் ஒத்திருக்கக்கூடிய காரியங்கள்ல தான் இந்த பூமியில ஒரு தலைமை ஆசாரியத்துவம் ஒண்ணு பூமியில பழைய ஏற்பாட்டு முறையில இருந்துச்சு. ஆனா இப்போ நமக்கு ஒளியப்பட்ட காணிகைகளையும் ஒளியப்பட்ட ஆராதனைகளையும் ஒளியப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாவற்றையுமே நமக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய பிரதான ஆசாரியன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொன்றும் இல்லை. அவருக்கு செலுத்தும்படியாய் இருக்கக்கூடிய காணிக்கைகளும் பலிகளும் மிருகத்துக்குரிய பலிகள் அல்ல, பழைமை முறைமைப்படி இருக்கக்கூடிய சிக்கலான இருக்கக்கூடிய சடங்காச்சாரங்கள் அல்ல, ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை திரும்ப திரும்ப நினைவு கூறக்கூடிய ஒரு பலியும் அல்ல. அதனாலதான் அதே எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 10வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிங்களேன். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷம் தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டு என்று அவைகளினாலே வருஷம் தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. ஆமென். அப்போ இது வருஷம் தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது அப்படின்னா, இன்னைக்கு பலி செலுத்துறது அப்படின்னா திருப்பலின்றது ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. நமக்கு ஆராதனை முறைமையில ஒவ்வொரு தடவையும் நமக்கு பாவ சங்கீர்த்தனம் அப்படிங்கிற ஒரு காரியங்கள் எல்லாத்தையுமே வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு முறையுமே வரப்போகிற நன்மைக்கு பொருளாய் இராமல் நிழலாய் மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த பலிகள், ஒரு பூரணப்படுத்தாத பலிகள் மாத்திரமே தான் வருஷா வருஷம் ஒரு ஆசாரியனை ஒரு இடை மனுஷனா வச்சு நடத்தினது பழைமை முறைமை. ஆனா இயேசு கிறிஸ்து தலைமை ஆசாரியனா எனக்குள்ளார வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரே தரம் பலியானார். கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்துவ ஊழியம் பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்துவ ஊழியத்துல இருக்கக்கூடியதுக்கு முற்றுமாய் அதை நிறைவேற்றக்கூடியதாய் இருந்துச்சு. அந்த மாதிரியை எல்லாத்தையுமே நிறைவேற்றதா இருந்துச்சு. எல்லா அடையாளங்களையுமே அவர் நிறைவேற்றினார். லேவியருடைய ஆசாரியத்துவனுடைய புதிய ஆசாரியத்துவத்தினால இது மாறினுச்சு. அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன? பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அப்ப அந்த பரலோகத்திற்கு ஒத்த ஆராதனையை பூமிக்குள்ளாரை செய்வதற்கு நியமிக்கப்பட்ட அந்த பிரதான ஆசாரியனை போல நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆவியானவர் இந்த நாளில நம் காதுகளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இதே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 11வது வாசிப்போம். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்தல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன? ஆமென்.
இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தது, அதுக்கு தொடர்ச்சியா இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாத்தையுமே நாம ஒரு 14 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து யூத குலத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாய் இருக்கிறது. அப்ப யூதா கோத்திரத்துல இருந்து நமக்கு ஒரு ஆசாரியன் தோன்றுவது கிடையாது அப்படின்னு யூதர்களுடைய அவர்களுடைய தர்க்கம், அவங்களுடைய வாதம், அவங்களுடைய ஆர்குமெண்ட் எல்லாமே அதுக்குள்ளாரதான் நிக்குது. ஆனா இவர் சொல்றாரு, நீ லேவியர் தோன்றதுக்கு முன்னாடி மெல்கிசேதேக்குன்னு ஒரு ஆசாரியன் இருந்தானே, அப்ப அவனுடைய அந்த ஆசாரியன் எழுப்பப்படுவது என்ன? அதுக்கப்புறமேட்டு இங்க ஆரோன் கோத்திரத்துல இருக்கக்கூடிய, லேவி கோத்திரத்துல இருக்கக்கூடிய அவர்கள் மாத்திரம்தான் இந்த ஆராதனை முறைமைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறது விடாப்பிடிவாதமா நின்றங்க. இப்ப நமக்கு என்னது, பிரேயர் சொல்லணும்னா ஒரு பர்டிகுலர் ஆட்கள் தான் பேசணும். ப்ரீச் பண்ணணும் அப்படின்னா யாராச்சும் தெரிஞ்சவங்க, படிச்சவங்க அப்படிங்கிறது மாத்திரம்தான் ப்ரீச் பண்ணணும். ஞானஸ்தானம் கொடுக்கறதற்கு இவர்கள் மாத்திரம்தான் கொடுக்கணும். பந்தி தேவனுடைய கம்யூனியனுக்குள்ளார, நாம திருவிருந்துக்குள்ளார நாம் பங்கேற்பதற்கு அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறது ஒரு ஒரு இடை மனிதர் போல ஒருத்தர் நிக்கணும். இது எல்லாமே பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்துவ முறைகள். ஆனா அந்த பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்துவ முறைகள் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். இதான் வசனம் 12வது வசனம் சொல்லக்கூடியது. எபிரேயர் 7:12 அவருக்கு ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால், லேவி கோத்திரத்திலிருந்து இல்ல, மெல்கிசேதேக்கின் முறையின்படி யூதா கோத்திரத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர் ராஜாவுக்கு ராஜாவாகவும் லேவியனுக்கு லேவியனாகவும் வந்திருக்கக்கூடியது இயேசு கிறிஸ்துவின் முறைமையை பின்பற்றி வந்திருக்கக்கூடியவங்க. அப்ப இதன்படி பார்க்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு சீஷனும் ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காதும் நல்லா தெளிவா கேட்டுக்கங்க. நாம் எல்லாருமே ஒரு ஆசாரியன். புதிய உடன்படிக்கையின் நிபந்தனைக்கு கீழே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு சீஷனும் தேவனுக்கு உண்டாயிருக்கக்கூடிய ஆசாரியன் இருக்கிறோம். பழைய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய ஆசாரியன் செய்தது போல மிருக பலி செலுத்துவதற்காக அல்ல. 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். இப்ப நாம கட்டப்பட்டிருக்கக்கூடியதுக்கு எல்லாத்துக்கும்லாம் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துவதற்காக, உன்னுடைய காணிக்கையை செலுத்துவதற்காக இல்லைங்கிறத நாம் ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கிறோம். உன்னுடைய தசம பாகமோ, உன்னுடைய காணிக்கையோ, உன்னுடைய சத்தமா பாடுற பாட்டோ, கைதட்டி ஆரவாரமா இருக்கக்கூடியதோ, பரவசமா பேசக்கூடிய பேச்சோ, இவைகள் மாத்திரம் தேவனுக்குரிய ஆவிக்குரிய பலிகள் அல்ல. அவைகள் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக அழைக்கப்பட வேண்டும். நாம அப்படிப்பட்ட விதத்துலதான் நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம செலுத்தக்கூடியது ஆவிக்கேற்ற பலிகளில் ஒன்று தேவனை துதித்தல். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆமென். அவருடைய நாமத்தை அப்படின்னா நாம எப்பொழுதுமே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இப்படியே நாம சொல்லிக்கிட்டு டைட்டில் மாத்திரம் சொல்லிக்கிட்டே போக வேண்டாம். அப்படிங்கிறதுக்காக தான் இயேசு அப்படிங்கிற ஒரு ஒன் காட் ஃபெய்த்துக்குள்ளார வளரக்கூடிய ஒரு ஆசாரியத்துவ கூட்டமாய் நம்மை இசைவாய் கட்டப்பட்ட மாளிகையாய் தேவன் வைத்திருக்கிறார். அப்ப அந்த இசைவாய் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மாளிகையில நாம செலுத்தப்படக்கூடியது உதடுகளின், அவருடைய
நாமத்தை துதிக்கும். இதுல பல பேருடைய இதுல என்னது, இந்த 1000 ஸ்தோத்திர பலி, அதற்கு அப்புறமேட்டு இருக்கக்கூடியது, டிவியில ஓடக்கூடிய அந்த ஸ்தோத்திர பலிகள்ல இருக்கக்கூடியது, அவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி துதிக்கக்கூடியது, இது எல்லாமே இன்னைக்கு ஆராதனை முறைமையில, துதித்தல் முறைமையில சேர்த்துக்கிறாங்க. பட் தேவன் விரும்பக்கூடியது, என் நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனிகளாகி ஸ்தோத்திர பலியை அவர் மூலியமாய் எப்பொழுதும். அப்ப தேவனோடு நாம் இயேசு கிறிஸ்துவும் நாமும் வேறு வேறாய் இராதபடிக்கு எந்த நேரமும் பரிசுத்த அலங்காரத்தோடு, ஆவியினுடைய கனிகளோடு, ஆவியினுடைய வரங்களோடு நான் நிற்கும் பொழுது என்னுடைய உதடு தேவனுடைய நாமத்தை மாத்திரமே சொல்லிக் கொண்டிருக்கும். அது இயேசு என்கிற நாமத்தை மாத்திரமே அது சொல்லிக் கொண்டிருக்கும். அந்த துதியின் அந்த பலியையும் ஆவிக்கேற்ற பலியாய் நாம் செலுத்துவது. அந்த செலுத்துவது அப்படிங்கிறதுக்கு ஒரு கிரேக்க வேர்டு அனஃபெரோ அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அந்த மூல பாஷையில இருக்கக்கூடிய கிரேக்க பாஷை, அந்த கிரேக்க பாஷையில இவங்க பயன்படுத்திருக்கக்கூடிய அந்த செலுத்துவது அப்படிங்கிறதுக்கு அனஃபெரோ அப்படின்னா, இதனுடைய பொருள் அப்படின்னா வளர்ப்பது, கொடுப்பது, தேவனுக்கு அப்படியே நம்மளுடைய சமூகத்துல இருந்து கொடுக்கிறது. யாத்ராகமத்தினுடைய புத்தகம் 24வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போமே. இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அதுலயும் அந்த செலுத்தி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறப்போ அதே அனஃபெரோட்டம் தான் அங்கேயுமே பயன்படுத்தப்பட்டதா இருக்குது. அப்போ தேவனுடைய சமூகத்துல பொருள் அப்படின்னா அவருக்குன்னு வளர்ப்பது, கொடுப்பது அப்படின்னு அந்த அனஃபெரோக்குரிய அந்த மீனிங். அப்ப வளர்ப்பது, கொடுப்பது அப்படின்னா எனக்குள்ளார என்னத்தை வளர்ப்பீங்க, உங்களுக்குள்ளார வளர்த்ததுல இருந்து கொடுக்க முடியும். அதுல உங்களுக்கு வசனமாகிய வேர் ஊன்றப்பட்டதாய், அது விருட்சமாய் வளர்ந்து இலை அடர்ந்ததாய் இருந்து கனி கொடுப்பதாய், அதுதான் வளர்ப்பதும் கொடுப்பதும். அதான் அனஃபெரோ. அதுதான் தேவனுடைய சமூகத்துல செலுத்துவது. நாம தேவனுடைய சமூகத்துல அந்த வளர்த்து கொடுப்பதற்கு தான் அந்த அனஃபெரோ அப்படிங்கிற டேர்மே கொடுக்கு. சும்மா கொடுக்கறது இல்லை, ஏதோ எடுக்கிறதுல இருந்து ஒரு 10ல் 1 பங்கு அள்ளி கொடுக்கறது, அதுக்கப்புறமேட்டு அவர் 100 மடங்கா திரும்ப தருவார்னு சொல்லி எதிர்பார்க்கிறது. அது என்னது, இந்த உலகபூர்வமா இருக்கக்கூடிய பிசினஸ் டேர்ம்ல நாம பேசக்கூடிய விதத்துல தேவன் நம்மை எதிர்பார்க்கல. ஆசாரியன் அப்படின்னாலே அந்த ஆசாரியன் சொல்லுக்கு அந்த 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 பதத்துக்குரிய மீனிங்கே என்னதுன்னா அருகில் வருபவர் அப்படின்னு தான் சம்பந்தப்பட்ட, தேவனுக்கு அருகில் வருபவர்களுக்கு சம்பந்தப்பட்ட வேர்டு தான் ஆசாரியன்றது. அந்த ஆசாரியத்துவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரிவிலேஜ்ன்ற மாதிரி சலுகைகள் எல்லாமே இருக்கு இல்லையா, அவனுக்குன்னு உண்டான ஒரு சில ப்ரிவிலேஜ் எல்லாமே இருக்கு. யாத்ராகமத்தினுடைய புத்தகம் 19வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தருக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். அடுத்தது இந்த உபாகமத்தினுடைய புத்தகம் 21வது அதிகாரம் 5வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் தமக்கு ஆராதனை செய்யவும் கர்த்தருடைய நாமத்திலே ஆசிர்வதிக்கவும் லேவியின் குமாரராகிய ஆசாரியரை தெரிந்து கொண்டபடியால் அவர்களும் அத்தருணத்தில் வந்திருக்க வேண்டும். அவர்கள் வாக்கின்படியே சகல வழக்கும் சகல காய சேதமும் தீர்க்கப்பட வேண்டும். ஆமென். எசேக்கியேலுடைய புத்தகம் 44வது அதிகாரம் 15வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரே, என்னை விட்டு வழி தப்பி போகையில் என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்திரராகிய லேவியர் என்னும் ஆசாரியர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்ந்து நினத்தையும் இரத்தத்தையும் எனக்கு செலுத்த என் சன்னதியில் நிற்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
கர்த்தர் இந்த வசனங்கள் இப்ப வாசிக்கப்பட்டது, யாத்திராகமும் உபாகமும் எசேக்கியேல், இந்த புத்தகத்துல வாசிக்கப்பட்ட இந்த வசனங்கள் எல்லாமே ஆசாரியன் அப்படிங்கிற சொல்லு பெரும்பாலும் ஆரோனையும் ஆரோனுடைய குடும்பத்தாரில் இருக்கக்கூடிய குமாரர்களையும் அதிகமாய் குறிக்கக்கூடியது. அவன் வந்துதான் நியாயம் தீர்க்கணும், அவன் வந்துதான் பலியை செலுத்தணும், அவன் வந்துதான் தேவனுக்குரிய காரியத்தை எல்லாத்தையுமே செய்யணும். அப்ப லேவியர்கள் ஆசாரிய கோத்திரத்துக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டதற்கு முன்னதாவே இப்போதான் ஆரோன் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஆரோனுக்கு முன்னாடியே இந்த ஆசாரியத்துவ ஊழியத்தை எடுத்தது ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 14வது அதிகாரம் 18, 19, 20. அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசிர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசிர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஆமென். மெல்கிசேதேக்கு லேவி கோத்திரத்திலேருந்து வந்த ஆரோனுடைய புதல்வன் அல்ல. இவங்களுக்கு இவங்களுடைய ஜெனரேஷனுக்கு அப்புறமேட்டு தான் வந்ததே லேவி கோத்திரமே. ஆனா சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கோ அவன் ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் இருந்தான். இந்த கோத்திரத்துல இருந்துதான் நமக்கு சாலேமின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆசாரியனுக்கு ஆசாரியனாகவும் லேவியனுக்கு லேவியனாகவும் ராஜாவிற்கு ராஜாவாகவும் நம்மோடு கூட அமர்ந்தவராயிருக்கிறார். இது அல்லாம மோசேவுடைய மாமனுக்கு எத்ரோவுக்கு யாத்திராகமத்தினுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 1 வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். ஆமென். இந்த மோசேயினுடைய மாமனாகிய அந்த எத்ரோ லேவி கோத்திரத்திலேருந்து வரல. ஆனா அவனுக்குரிய பேர் சூட்டப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா மீதியான் தேசத்து ஆசாரியன். இது கோத்திரம் முக்கியம் அல்ல, தேவனுடைய சமூகத்துல அக்வைண்டன்ஸ், அவரோடு கூட நாம சேர்ந்து இருக்கக்கூடிய இசைவாய் பயணிக்கக்கூடிய பயணங்கள். அதுல யாத்திராகமத்தினுடைய புத்தகத்துல 19வது அதிகாரத்துல நாம வாசித்து பார்த்தப்போ தேவன் அழகா அவர்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வருவாரு. அதுல 22, 23, 24 மட்டும் இப்ப வாசிப்போம். கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர். ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறி வர மாட்டார்கள் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூட ஏறி வாருங்கள். ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் என்றார். ஆமென். இந்த ஆரோனும் மோசேயும் மலை மேல ஏறி போகிறதுக்கான பர்மிஷன் ஃப்ரம் காட் they have got it. அதுல தேவனுடைய சமூகத்துல இருந்து அவங்க வாங்கி இருக்கிறாங்க. ஆனா அதற்கு அடுத்த வார்த்தை பயன்படுத்தக்கூடியது ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தருக்குள்ளே சங்காரமாகாதபடிக்கு. அப்போ அதுல அந்த ஆசாரியர்கள் அப்படிங்கிற டேர்ம் அப்போ ஆரோனை அப்பத்தான் அதுக்கு அப்புறமேட்டு தான் நிர்ணயம் பண்றதுக்கு ஆரோனையும் அவருடைய குடும்பத்தாரையுமே இதுக்குன்னு சொல்லி தனியா நிர்ணயம் பண்றதுக்குரிய காரியங்கள் எல்லாமே கடந்து வருது. ஆனா அதுக்கு முன்னாடியே ஆசாரியர்கள் நிலை நிறுத்தப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இந்த குறித்துள்ள ஆசாரிய குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஆசாரியத்துவம் அப்படிங்கிறது தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் எங்க இருந்தாலுமே நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிரித்தெடுக்கப்பட்டது. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய ஆசாரியத்துவத்துல இருக்கக்கூடிய குணநலன்கள்லாம் கொஞ்சம் அந்த கேரக்டரிஸ்டிக் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா தான் நாம இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னாகமத்தினுடைய புத்தகம் 16வது அதிகாரம் 16வது அதிகாரத்தை வாசிக்கிறப்ப அந்த கோராகுடைய காரியங்கள் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும்.
அந்த கோராகனுடைய காரியத்துல தேவன் வந்து நீங்க மட்டும்தான் நீங்க ஆசாரியனா இருக்க முடியுமா, நீங்க மிதமிஞ்சி போறீங்க, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கோராகும் அவனை சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தாரும் மோசேயும் ஆரோனையும் எதிர்த்து பேசுகிற பொழுது அவன் முகம் குப்பர விழுந்து தேவனுடைய சமூகத்துல அவன் ஜெபித்து விட்டு பின்பு தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்றான். 5வது வசனத்தை மட்டும் வாசிங்க. இந்த சீக்வன்ஸை நீங்க வாசித்து பார்த்துக்கங்க. 16வது அதிகாரம் முழுக்கவுமே நீங்க வாசித்து பாருங்க. பின்பு அவன் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். ஆமென். அத கோராக பார்த்து அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த டேர்ம் எல்லாம் பாருங்களேன். அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான். ஃபர்ஸ்ட், கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும், 2வது தம்மண்டையில் சேர கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான். அடுத்தது இதுல அவர் எவனை தெரிந்தெடுத்துக் கொள்வாரோ அவனே தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். அப்ப 3 வகையான கேரக்டரிஸ்டிக்க, அவங்களுடைய குணநலன்கள் எல்லாவற்றையுமே தேவன் வந்து அந்த வசனத்துப்படியே தம்முடையவன் இன்னான் என்றும் அந்த வசனத்துப்படியே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய ரோல் யெகோவா தேவனுடைய ரோல். இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற நாமத்தை அறிவதற்கு முன்பாக அந்த இடத்துல இருந்த ரோல் யெகோவா தேவனுக்குரிய ரோல். அந்த ரோல்ல யெகோவாவுக்குன்னு சொல்லி பிரிக்கப்பட்டவர்கள் யார் யாரு அப்படின்றதுக்குதான் அந்த டேர்ம் வந்து தம்முடையவன் இன்னான் என்றும், அடுத்தது பரிசுத்தவான் இன்னான் என்றும், அதுக்கு அடுத்ததா தேவனை நெருங்குவதற்கு அவங்களுக்கு வந்து தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். இந்த 3 டேர்மை நம்ம அடிகோடிட்டு வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் எவனை தெரிந்தெடுத்துக் கொள்வாரோ அவன் பரிசுத்தமா இருப்பான், அவன் மட்டும்தான் தேவனுடைய சமூகத்துல போக முடியும். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்குங்க. பிரியமான இயேசு கிறிஸ்துவின் சீஷத்துவத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையுமே நான் சொல்லுகிறேன். இது இந்த ஆசாரிய முறைமைக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஒழுங்குக்குள்ளார இருக்கிறவர்கள் மாத்திரமே தேவனிடத்தில் சேர கட்டளையிடுவார். அது 2ஆம் வருகையிலும் கூட. தம்முடையவன் இன்னான் என்றும், அப்ப நம்மளுடைய செயல்பாடுகள்ல ஒன்றிலையுமே முதல்ல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடியது அந்த ஆசாரியனுடைய நிலைமை. அவன் வந்து என்னது, இந்த உலகத்துல தூய்மையாக்கப்பட்டவனா இருப்பான், இந்த உலகத்துல இருந்து வேறு பிரிந்தவனா இருப்பான், தேவனுக்கென்று பிரத்யேகமாய் பரிசுத்தம் பண்ணப்பட்டு ஒதுங்கி வைக்கப்பட்டவனா இருப்பான். நான் பல சமயங்கள்ல மத்தவங்களை போல நான் இல்ல, மத்தவங்களை போல என்னால எதுவுமே செய்ய முடியல. அது எப்படி பிரதர், எல்லாரும் பண்டிகை கொண்டாடுறாங்க, என்னைய மட்டும் கொண்டாட விட மாட்டேங்கிறீங்க, எல்லாரும் அப்படி செய்யறாங்க, என்னைய மட்டும் இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னா, நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஆசாரியன். தம்முடையவன் இன்னான் என்றும், அந்த 5வது வசனத்தை நல்லா ரெட் லைன்ல இருந்துச்சுன்னா அடிகோடிட்டு வாசித்து பார்த்துக்கங்க. அவர் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனத்துக்கு தான் தம்முடையவன் இன்னான் என்றும். அப்போ அவங்க எல்லாருமே தூப கலசத்தை தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போறப்ப எல்லாருமே ஒரே இடத்துல இருந்துதான் அக்கினி எடுக்கிறாங்க, எல்லாருமே ஒரே மாதிரிதான் தூபம் போடுறாங்க. ஆனா தனக்கு உரிய பரிசுத்தவான் யாருன்னு சொல்லி எடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிறவன் எல்லாத்தையுமே ஒட்டுக்கா காணா போக பண்ணிடுறாரு. அப்பதான் தெரியுது தம்முடையவன் இன்னார் என்று. அதுக்கப்புறமேட்டு தான் அந்த ஜனங்களுக்கு பயமும் திகிலும் உண்டானது. அந்த பாளையத்துக்குள்ளார மோசேக்கும் ஆரோனுக்கும் இன்னும் அதிகமாய் பயமும் உண்டானது. அந்த நாள் வெகு தொலைவில் இல்ல. அப்படி நாம தம்முடையவன் இன்னான் என்று காட்டக்கூடிய தேவனுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது அப்படின்னு அறிந்த ஜனங்கள். அதே சமயத்துல அடுத்த டேர்ம் அதுல பயன்படுத்தக்கூடியது பரிசுத்தவான். அதுல வந்து பரிசுத்தவான் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அதனுடைய ஸ்டேட், அவனுடைய நிலைமையை குறிக்குது. ஒரு ஆசாரியனுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமைன்னா,
அவன் தூய்மையானவன் வேறு பிரிந்தவனா இருக்கணும். உலகத்துல இருந்து இருக்கக்கூடிய காரியத்துல இருந்து ஒத்து போகாம தனியா தேவனுக்கென்று ஒதுக்கி வைக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். அதுதான் நிலைமை, ஆசாரியனுடைய நிலைமை. ரெண்டாவது அதுல இருக்கக்கூடிய நிபந்தனை என்ன அப்படின்னா, அவன் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டு தூய்மையாய் இருக்க வேண்டும். தேவனுக்குரிய பலிகளை செலுத்துவதற்கு பாத்திரவானாய் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதான் பரிசுத்தவான் இன்னான் என்றும். கவனிச்சுக்கோங்க, கிறிஸ்தவன் எல்லாமே பரிசுத்தவான் கிடையாது. சபைக்கு போறவங்க எல்லாம் பரலோகம் போறதும் கிடையாது. நீங்க இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால மட்டும் நீங்க பரலோகம் போயிடுவாங்க அப்படிங்கிற கேரண்டி இந்த வீட்டு சபை ஒரு நாளும் கொடுத்தது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில அனுதினமும் பரிசுத்தவான் இன்னான் என்று அடையாளம் காணும்படிக்காய். ஏன்னா நீங்க எல்லாருமே ஆசாரியராய் மாறணுங்கிறதா இந்த ஆன்லைனா இருந்தாலும் சரி, இந்த வீட்டு சபையா இருந்தாலும் சரி, அதிகமாய் விரும்பக்கூடியதா இருக்கிறது. அதுக்கு அடுத்தது தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். அதுதான் ரொம்ப அதிகமாய் தேவனுடைய சமூகத்துல மூன்றாவதாய் அவர் சொல்லக்கூடியது. ஆசாரியனுக்கு ஊழியமும் கடமையும் அதுல அழகா டிஸ்கிரைப் பண்ணி அழகா விவரித்து சொல்லக்கூடியதா இருக்கு. தேவனிடத்துல நெருங்கி வருவது அவனுடைய ஊழியம். கவனிங்க, ஒரு ஆசாரியனுடைய ஊழியம் அப்படின்னா தேவனிடத்துல நெருங்கி வர்றதான் அவனுடைய பிரதான ஊழியம். வேற யாரும் போக முடியாத இடத்துல இவன் போய் நிக்கணும். அதுக்குன்னு சொல்லி ஒரே ஒரு ஆளை நியமிக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டு முயமே. ஆனா உங்க குடும்பத்திற்கென்று நீங்க தனி ஆளாய் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருப்பீங்கன்னா நீங்க தான் அந்த குடும்பத்துக்குரிய ஆசாரியன். நீங்க தான் தேவனை நெருங்கி வருவது உங்களுடைய பிரதான ஊழியமா இருக்கணும். அந்த நெருங்கி வருவதற்கு அவன் என்னென்ன செய்யணுமோ அவ்வளவுத்தையும் அவன் செஞ்சேதான் ஆகணும். அதை விட்டுட்டு அவன் மாத்துனா அப்படின்னா அவன் தேவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு தகுதி இல்லாமனா போயிடுவான். அப்படித்தான் பல சமயங்கள்ல அந்த இடத்துல அவர்கள் தேவனுக்கு என்று தகுதி இல்லாம இறந்து போனவர்கள் அந்த கோராக நம்ம வாசித்தோம்னாலே நிறைய தெரியும். ரெண்டாவது, ஆச்சரியத்துவத்தை நிறைவேற்றுவது ஒவ்வொருவருடைய கடமையாய் குறிக்கப்படுகிறது. அந்த நமக்கு இருக்கக்கூடிய தலையாய கடமை தேவனுடைய நாமத்தை துதிப்பதும் அதை பிரஸ்தாப பண்ணுவதும் பிரசங்கம் பண்ணுவதும். ஏன்னா ஆசாரியத்துவம் ஜனங்களுடைய இடத்தில் தேவனுக்கு முன்பாக நிற்பதால் உங்களுடைய செயல்பாடு அப்பதான் ஒரு முக்கியமான ஒரு கொள்கையினுடைய அடிப்படைக்குள்ளார கரெக்டா போகுதுன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா வழக்கமா இருக்கக்கூடிய கிறிஸ்தவனாய் இருக்கிறேன் அப்படின்னா you can be a Christian but you cannot be a royal priesthood as God wants you to be. உன்னை தேவன் எதிர்பார்க்கிற விதமாக நீ நிற்பது என்பது ரொம்ப அதிக நிச்சயமாய் தேவனுடைய சமூகத்துல ரொம்ப அதிகமாய் தேவைப்படக்கூடியதா இருக்கு. நம்ம வெளியில இருந்து பாக்குறதுக்கு இல்ல, நாம ஒரு பிடித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜன கூட்டம். அதே சமயத்துல தூய்மையா இருப்பதற்குன்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இனம். மதிப்புக்காக இல்ல, பிறர் போற்றப்படணுன்றதுக்காக இல்ல, தேவனுடைய ஆசாரிய ராஜ்யம். யாத்ராகமத்தினுடைய புத்தகம் 19வது அதிகாரம் 4-6 வரைக்கும் இருக்கக்கூடியது வாசிக்கல. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆமென்.
பிரதர் உங்க வாய்ஸ் கேட்கல. You're on mute, brother. You're on mute. பிரதர் வாய்ஸ் ஒன்றும் கேட்கல. பிரதர் Can you hear me, brother? You're on mute. பிரதர் மியூட்ல இருக்குங்க பிரதர். தேவனுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு ஆசாரிய கூட்டம் அப்படிங்கிறது இது மாத்திரம்தான். நாம பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம்தான். மற்ற கிறிஸ்தவங்க போல இருக்க போறது இல்லை. நாம பரிசுத்தமாக்கப்பட்ட சுத்த ஜாதி. அதை மறந்துடவே கூடாது. ஏன்னா புதிய உடன்படிக்கையில இருக்கக்கூடிய நம்மளுடைய பங்கு அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய எகிப்தியனுடைய கூட்டத்துல இருந்து அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கக்கூடிய நேசகுமாரனும் நேசகுமாரத்திகளுமாய் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். கலாத்தியருடைய நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனம். கலாத்தியர் 1வது அதிகாரம் 13வது வசனம். நாம் யூத இயக்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி. ஆமென். இல்ல 13வது வசனம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனம் தானே வாசித்தது? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் இதான பிரதர்? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆமென். இந்த சாபத்திலிருந்து, சாத்தானுடைய சாம்ராஜ்யத்தில இருந்து நம்மளைய பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ராஜரீகம் கூட்டம் இது. 2வது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 4வது வசனத்தின்படி தேவனோட ஐக்கியத்துக்கும் தோழமைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னே ஒண்ணு என்னது? 12:4 படி வாசிப்போமே. பரிசுத்தம் இல்லாமல் வாசிங்க. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக. இதுவா பிரதர்? வாசி 12:4. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல நாம இன்னும் நிக்கவே இல்லையே. ஏன்னா நாம பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது கிடையவே கிடையாது. தேவனை கிட்டி சேர்வதற்கோ ஆவிக்கேற்ற பலியை செலுத்துவதற்கோ 1 பேதுரு 2:5 நாம ஏற்கனவே கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்காய் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் அப்படிங்கிறதுல தெளிவா நாம வாசம். அதே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 15வது வசனம். அவருடைய நாமத்தை துதிக்கக்கூடிய ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆமென். எப்போதும் எல்லா சமயத்திலையும். ஏன்னா பழைய ஏற்பாட்டினுடைய ஆசாரியத்துவத்துல இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா போய் பார்த்தோம் அப்படின்னா, யாத்திராகமம் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னாலும், ஒரு 3வது என்னாகமத்தினுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 6 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாத்தையும் வாசித்து பாத்தீங்க அப்படின்னா, தேவன் ஆரோனுடைய
குடும்பத்தை ஆசாரியத்துவத்துக்கு என்றோ அவருடைய குமாரத்துவத்துக்கு என்றோ பழைய ஏற்பாட்டு முறையின்படி ஒரு கூட்டத்தையே தனியா பிரிச்சு வச்சிருந்தார். அவனை தவிர வேற யாரும் தொட முடியாது, அவனை தவிர வேற யாரும் அதுக்குள்ளார நுழைய முடியாது, அவனுக்கு போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸே ஒரு பிரத்யேகமா இருக்கும். அவனை அதுக்குன்னே சொல்லி ஒரு பிரதிஷ்டையே பண்ணி வச்சார். ஆசாரியத்துவத்துக்குன்னே சொல்லி ஒரு பிரதிஷ்டையே உருவாக்குனார். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமே. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஆமென். அந்த புது பாட்டை பாடுறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது நாமளாகத்தான் இருக்க வேண்டும். அந்த குமாரத்துவத்தையும் அந்த பிரதிஷ்டையும் வாங்குறப்போ பழைய முறைமைப்படி ஆசாரியத்துவத்துல லேவியர் ஆகமத்துல இருக்கக்கூடியது எல்லா இடத்துலயுமே வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அங்கஹீனம் உள்ள ஒருவனுமே கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்கு ஆசாரியனாவே போவே முடியாது. லேவியர் 21வது அதிகாரத்துல 17ல இருந்து 21 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு குறை உள்ளதா பழுதுள்ள பழிய மட்டும் செலுத்த முடியாதுன்னு கிடையாது. பழுதுள்ளவன் யாரா இருந்தாலுமே ஒரு ஆசாரியத்துவத்துல இருக்கவே முடியாது. அதுக்கு ஒரு முழுமை வேணும், அதுக்கு ஒரு சுத்திகரிப்பு வேணும், அதுக்குன்னு சொல்லி ஒரு பிரத்யேகமான ஒரு ஆடை அமைப்பு வேணும். தேவனுடைய சமூகத்துல அந்த ஒழுங்கு எல்லாமே இப்ப சட்டை அப்படின்னா ஒரு பகுதியாய் இணைப்புகள் இல்லாமல் நெய்யப்பட்ட சட்டை அவங்க போட்டிருப்பாங்க. லேவியருக்குள்ள 16வது அதிகாரம் 4வது வசனத்தை மட்டும் வாசிங்களேன். 16:4. அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் ஜல்லடத்தை போட்டு சணல் நூல் இடைக்கச்சையை கட்டி சணல் நூல் பாகையை தரித்து கொண்டிருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள். அவன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அவைகளை தரித்து கொண்டு. ஆமென். இவ போடுறது சட்டையும் அதுலயும் ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்கும். ஒரே பகுதியாக இணைப்புகள் எல்லா பக்கத்துலயும் கண்ட இடத்துல எல்லாம் தச்சிருக்க கூடாது, நிறைய ஸ்டிச்சிங்ஸ் இருக்கக்கூடாது, ஒரேதான் நெய்யப்பட்டதாய் இருக்கணும் அப்படிங்கிற சட்டை இருக்கணும். சணல் நூல் சல்லடம் இருக்கணும். அதுல பல வர்ண இடைக்கச்சை அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி ஒரு தொங்கல்ல 4 வர்ணத்துல தொங்கல் இருக்கும். மேலிருந்து கீழாக தொங்கப்பட்டிருக்கக்கூடிய தொங்கல் இருக்கும். அந்த கலரும் ஆரோனுக்கு கட்டப்படக்கூடிய அந்த இடைக்கச்சை கலரும் 4 வர்ணத்துலதான் இருக்கும். ரெண்டுமே அதற்குன்னு ஒரு தலைப்பாகையோட இருக்கணும். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு முறைமைங்க, இது நிழலுங்க, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டோங்க. அதனால ஆனா வேதம் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டை நிறைவேற்றவே வந்தேன். அப்ப இதற்கு ஈடா அவ்வளவு முக்கியமா அவன் ஒரு ட்ரெஸ்ஸ போடாம அந்த நீர்ல அவனுடைய அபிஷேகம் பண்ணப்படாம இது எதுவுமே செய்யாம உள்ளுக்குள்ளார போனா அப்படின்னா அவனுக்கு அந்த ஆசாரியத்துவத்துக்குரிய அங்கீகாரமே இருக்காது. அதே விட்ரா ஆயிடும். அவன் இதெல்லாம் இல்லாம போயிட்டாலே ஆசாரியனே இல்லைங்கிற மாதிரி தேவனுடைய சமூகம் அவனை புறம்பாய் தள்ளி அவன் மரணத்துக்குள்ளாகி அவன் இல்லாமலே போன காலகட்டங்கள் எல்லாத்தையுமே பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். சங்கீத புத்தகம் 132வது அதிகாரம் 16வது வசனம். அதின் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள். ஆமென். அத இப்போ எனக்குள்ளார உடுத்தி இருக்கிறது ரட்சிப்பை உடுத்தி இருக்கிறாரு. எனக்கு சல்லடமோ இடைக்கச்சையோ பாகையோ சட்டையோ அவங்க பண்ணியிருக்கக்கூடிய சாதாரணமா இருக்கக்கூடிய அந்த கொம்பினால் தைலம் எடுத்து இருக்கக்கூடிய அபிஷேக தைலத்தை எடுத்து பூசி நான் முறைமையின்படி இருக்கக்கூடிய ஆசாரியன் அல்ல, ஆவியின்படி இருக்கக்கூடிய ஒரு ஆசாரியன். அப்ப அந்த பழைமையா இருக்கக்கூடிய நிழலுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம், இவ்வளவு ஆரவாரம், இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னா ஆவிக்குரியதுல இன்னும் பரிசுத்த அலங்காரம் அதிகமாய் தேவைப்படக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 18வது வசனம். நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு
உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆமென். அந்த ஆலோசனை தான் இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார். எனக்கு பழைய ஏற்பாட்டு முறைமைப்படி இருக்கக்கூடிய இடைக்கச்சை, சல்லடம், மார்பதக்கம், தலைப்பாகை அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அவங்களுக்கு சணல் நூலினால் தைக்கப்பட்டதா இருக்கும். ஆனா எனக்கு அவலட்சணம் தோன்றாதபடிக்கு வெண்வஸ்திரம் தேவனுடைய சமூகத்திலிருந்து கிடைக்கக்கூடியதா இருக்கும். அதுக்கே அவங்களுடைய சரீரம் நீரினால் கழுவப்பட்டதா இருக்கணுமா, தலை எண்ணெயினால் அபிஷேகம் பட்டதா இருக்கணுமா, அவங்க தருவிக்கப்பட்டதா இருக்கணுமா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இருக்கும் பட்சத்துல எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 22வது வசனம் 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இதயம் உள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஆமென். தேவனுடைய சமூகத்துல கிட்டி சேரக்கூடிய ஆசாரியன் இவன் மட்டும்தாங்க. இந்த எபிரேயர் 10:22 படி இந்த சுத்த ஜலம் அப்படின்னா வெளிப்புறமா இருக்கக்கூடிய தண்ணினால இல்ல, சுத்த இருதயம். அவன் என்னது, பாவங்களற சுத்தமா நீங்கப்பட்ட அந்த சிந்தை இருதயத்துல இருக்கக்கூடிய ஆள் மாத்திரம்தான் தேவனுடைய சமூகத்துல கிட்டி சேர முடியும். உன்னால அப்பதான் போய் நிக்கவே முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீ பண்ணக்கூடிய ஜெபம் எல்லாமே வெற்றுக்காட்டுல சிலம்பம் பண்ணக்கூடியதா தான் நிற்கும். அதுல எப்படிப்பட்ட ஆடைகள் எல்லாமே தரிப்பித்தார்கள் சொல்லி பழைய ஏற்பாட்டு முறைமைப்படி வாஸ்தவம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 49வது வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். அந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பெலன் நீங்க அந்த பெலனினால் நிரப்பம் படும்படிக்கு அப்படின்னு வசனம் சொல்லலைங்க, தரிப்பிக்கப்படும்படிக்கு. தரிப்பித்தல் அப்படின்னா யூ ஹாவ் டு வேர் த ட்ரெஸ். அப்ப உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பெலன் அப்படின்னா இயேசுவின் நாமத்திற்குள்ளார நான் காத்திருக்க வேண்டியதா இருக்கிறது. அவருடைய நாமத்துக்குள்ளார மாத்திரமே நீங்க என்னது, ஒரு வாரம் நான் ஆன்லைன்ல வந்தேன் பிரதர், ஒரு மாசமா நான் கூடுகைக்கு வந்தேன் பிரதர், ஞானஸ்தானம் வாங்கி 1 வருஷம் காத்திருந்தேன் பிரதர், அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு எல்லாமே நாள் கணக்கோ வருஷ கணக்கோ இல்ல. உன்னதத்திலிருந்து பெலன் வரும் வரைக்கும், உன்னதத்தில் இருக்கக்கூடிய பெலனினால தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் இருங்கள். தேவன் எதிர்பார்க்கக்கூடியது 2 கொரிந்தியருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 21-22. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த அச்சாரம், அந்த ஆவியினுடைய அச்சாரம், அந்த ஆவியினுடைய முத்தரிப்பு, அந்த ஆவியினுடைய ஜெபம் என்னுடைய வாய்களினாலே பெருகும் பொழுது நிச்சயமா இங்க கூடி இருக்கக்கூடிய எல்லாருமே ஆசாரியத்துவத்தினுடைய பங்காளிகளாய் நாம் இருக்கிறோம். தேவனுக்குரிய ஆசாரியத்துவனுடைய பங்காளிகளாய் இருக்கணும்ன்றதுனால அவருடைய ஆசாரிப்பு கூடத்துல தேவனுக்கு முகமுகமாய் சந்திப்பதற்கு நிக்கணும். அப்படின்னா பழைய ஏற்பாட்டு ஆசாரியனா முழு இதுல நிழலை நீங்க பாத்துருங்க. பார்த்தீங்கன்னா அந்த நிஜத்துக்குள்ளார நீங்க நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் இன்னும் நாமே நிதானித்து பார்க்கக்கூடிய நாட்கள் இவைகள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். இப்பெல்லாம் நாம இப்படிதான் இருக்கிறோம். தேவனுக்குரிய சொந்த ஜனமாயும் அவருடைய ஆசாரியத்துவத்தில் இருக்கக்கூடிய உடன் பங்காளிகளா நாம நிக்கிறோம். ஆனா பழைய ஏற்பாட்டு முறையில அவன் ஒரு ஆசாரியன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா ஆரோனுடைய குமாரர்களுக்கெல்லாம் என்னென்ன வேலை இருக்கும் அப்படிங்கிறத லேவியருக்கு இருக்கக்கூடிய லேவியருக்குரியது யாத்ராகமத்தினுடைய புத்தகங்கள்ல எல்லாம் நீங்க வாசித்து பாருங்க.
அவன் வந்து என்னது பலிபீடத்துல இருக்கக்கூடிய நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. அத தொடர்ச்சியா எரியறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அவ்வளவுத்தையும் செய்ய வேண்டியது இந்த ஆசாரியர்களுடைய வேலை. சரி, ஓகே. அதுல சாம்பல் படிஞ்சிச்சு அப்படின்னா அந்த தணல் வந்து குறைஞ்சு போயிடும். அதனால அந்த சாம்பலை எல்லாத்தையுமே தட்டி அது அதிகாலையில அவங்க என்னது முதல் பகல்ல இருக்கக்கூடிய அந்த முதல் பகல் வேலையில அவங்க எல்லாருமே செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடியே சாம்பலை எல்லாத்தையுமே எடுத்து புறம்பா கொட்டி வைக்கணும். காலையிலையும் மாலையிலையும் இவன் பலி செலுத்தணும். தினசரி பலியெல்லாம் செலுத்தினதுக்கு அப்புறமேட்டு மக்களை போய் இவன் ஆசிர்வதிக்கணும். பலிபீடத்துல மேல வந்து பலி செலுத்துவதற்குன்னு சொல்லி அந்த வெள்ளியிலையோ வெண்கலத்திலேயோ இருக்க பொண்ணுனாலேயோ இருக்கிறது எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டா தொடச்சு வச்சிருக்கணும். ஒரு துரும்பு அழுக்கு கூட இல்லாத அளவுக்கு அவன் பெர்ஃபெக்டா தொடச்சு வச்சிருக்கணும். அதே சமயத்துல அந்த எக்காலத்தை அந்த டைம் தப்பாம அந்த தொனிக்க செய்யணும், ஊதணும். அந்த எக்காலத்தை ஊதணும். இவ்வளவும் ஒரு ஆசாரியன் செய்யணுங்க. நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது அவிஞ்சு போகாம என்னது சாம்பலை அள்ளி கொட்டணும். காலையிலையும் மாலையிலையும் பலி செலுத்தணும். பலிக்கு பின்னாடி ஜனங்களை போய் ஆசிர்வதிக்கணும். அந்த டைமுக்கு எல்லாத்தையும் எழுப்புற மாதிரி எக்காலத்தை ஊதணும். இது நிழல்ல இருக்கக்கூடிய ஆசாரியனுக்கே இவ்வளவு வேலை இருக்குங்க. நெஜத்துல இருக்கக்கூடிய ஆசாரியன் நீங்களும் நானும் இத்தனை வேலை செய்யறமான்ற, எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா வச்சிருக்கிறோமான்ற, தேவனுடைய சமூகத்துல இதெல்லாம் இல்லை. நமக்கு வந்து எல்லாமே மாறிதான் இருக்கு. முறைமையின்படி புதிய ஏற்பாட்டு முறையின்படி ஆவிக்குரிய சரீரத்துல நாம எல்லாருமே இருக்கிறோம்னு வச்சுக்குவோம். அப்ப தேவனுக்கு முகமுகமாய் சந்திப்பதற்கு முன்னாடி இதெல்லாம் செய்யணும். இது எல்லாமே வெளியில இருக்கக்கூடிய இடத்துல செய்யக்கூடியதுங்க. இன்னும் பலிபீடத்துக்குள்ளா இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார இருக்கக்கூடிய பொன்னாலான பலிபீடத்தை வந்து காலையிலையும் மாலையிலையும் தூபவர்க்கம் எரிய செய்வது அவனுடைய வேலை. அங்க 7 குத்துவிளக்கு எல்லாமே இருக்கு இல்லையா, அதை தொடச்சு அதை சுத்தமா வச்சு எண்ணெயை ஊத்தி அணையாத அளவுக்கு அவன் பார்த்துக்கிட்டே ஆகணும். ஒவ்வொரு நாளும் சமூகத்து அப்பங்களை தேவனுடைய சமூகத்து மேஜையில கொண்டு போய் வைக்கணும். அது மிச்சமாகாதபடிக்கு, அது என்னது வீணா போகாதபடிக்கு அதை எல்லாத்தையுமே சரியா பாதுகாக்கணும். இதெல்லாம் ஒரு ஆசாரியனுடைய கடமை. கொஞ்சம் சுருக்கமா தான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்கு, ரொம்ப கம்மியா தான் சொல்லியிருக்கேன். ஆனா இவ்வளவு வேலை இருக்கக்கூடிய இப்போ இன்னைக்கு நம்ம பாட்டு பாடுறோம், ஆசாரியர்களும் நாங்களே ராஜாக்களும் நாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடி முடிச்சுக்கிறோம். ஆனா இந்த ஆசாரியர்களுடைய ராஜ்யத்துல அந்த ஊழியத்துக்கு வழிகாட்டுதலே இவ்வளவு தூரத்துல இருக்குன்னா அதுல நெஜத்துல நிக்கக்கூடிய தேவகுமாரர்கள் நாம. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 11-13 வசனத்துல நாம் தேவனுடைய குடும்பத்தாராய் இருக்கிறோம். எபேசியர்ல 3:14 சொல்லுகிறபடி அவருடைய வழி வந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாராய் இருக்கிறோம். உண்மையிலேயே ஆவியில மறுபடியும் பிறந்த தேவனுடைய குமாரர்கள் மட்டுமே ராஜரீக ஆசாரியத்துவத்தை நாம நுழையக்கூடியதா இருக்க முடியும். அதை உயிருள்ளதாக நாம மாற்றவும் முடியும். பிதாவானவர் விரும்பக்கூடிய ஆவிக்குரிய ஆராதனையை செலுத்த நாம் முற்றிலும் தகுதி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23-24 வசனத்தை வாசிப்போம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆமென். இப்போ நான் எப்படி இருக்கிறேனோ அப்படிதான் நீங்களும் இருக்கணும்ன்றத தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அந்த புதுப்பிக்கப்பட்ட ஆவியில புதிய ஆராதனைக்குரிய புதிய ஆசாரியத்துவத்துல நாம் நிலைக்க வேண்டும். ஏன்னா தேவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆசாரியர்கள் நாம. இதே யோவான் 15-16 வாசிங்களேன். 15-16
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். நான் உங்களை ஏற்படுத்தினேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தேவனுடைய பிள்ளைகளே, ராஜரீக கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருடைய சொந்த ஜனமாகவும் நாம் இருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களுமாய் ஆசாரியர்களுமாய் ஆக்கினீர் அப்படிங்கிறத நாம வெளிப்படுத்தின விசேஷத்துல 5வது அதிகாரம் 10வது வசனத்துல பூரணமாய் வாசிக்கப்பட்டோம். ஏன்னா அவருக்குள் நீங்கள் பூரணராய் இருக்கிறீர்களே. கொலோசியருக்கு எழுதின நிருபத்துல 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். நீங்களும் நானும் அறகுறையெல்லாம் இல்லைங்க. நாம எல்லாருமே எப்படி இருக்கிறோம் அப்படின்னா பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். அந்த பரிபூரணம் அப்படின்னா இதுக்கு அப்புறமேட்டு வேற எதுவுமே கிடையாது அதுக்கு ஃபில்லப் பண்றதுக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பெறப்படக்கூடிய ஞானஸ்தானமும் இயேசு கிறிஸ்துவின் சபையில் இருக்கக்கூடிய அங்கீகாரமும் அதற்கு ஒப்பானவனாய் நான் நடக்கக்கூடியதான் பரிபூர்ணம். அந்த பரிபூர்ணத்துக்குள்ளார நாம் நுழைந்திருக்கிறோம் என்றால் என்னுடைய ஆராதனை பழைய ஏற்பாட்டு நியமத்துல இருக்கக்கூடிய அந்த நிழலே இவ்வளவு தூரத்துக்குரியதா இருக்கும். அப்படின்னா அந்த புதிய ஏற்பாட்டு பரிபூர்ணத்திற்குள்ளார நாம் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா இன்னும் அதிகமாய் என்னுடைய காரியங்கள் எவ்வளவா இருக்கும். அதிகமாய் நான் தேவனுடைய சமூகத்துல கிட்டி சேர வேண்டிய காரியங்கள் இன்னும் எவ்வளவா இருக்கக்கூடியது. தன் திருவசனத்தை கொண்டு நான் தண்ணீர்ல மூழ்கி எந்திரிச்சு சுத்திகரிக்கப்பட்டவனா இருக்கிறேன். மறுஜென்மம் முழுக்கினாலே பரிசுத்த ஆவியினாலே புதிதானவனாய் நான் இருக்கிறேன். முற்றிலும் கழுவப்பட்டவனாய் இருக்கிறேன். இதெல்லாம் சொல்றதுக்கு கேட்கறதுக்கெல்லாம் நிறைய இருக்குது. ஆனா புதிய ஆசாரியனாய் இன்று முதலாவது இன்னைக்கு வரைக்கும் நாம அந்த ஒரு காரியத்துல நாம் செய்யாதவனாய் இருந்தேன்னா கூட இன்னைக்கு நாம குறைவில்லாதபடிக்கு தேவனுடைய சமூகத்துல புதிய ஆசாரியத்துவத்தினுடைய ஆடையை வெண்வஸ்திரமாய் அறிந்தவர்களாய் ஆவிக்குரிய மாளிகையாய் இசைவாய் கட்டப்பட்டவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே வளர ஆவியானவருடைய துணைக்காய் நம்மளே ஒருவர் யாராச்சும் ஒருத்தர் ஜெபிப்போமே. ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. கத்தாதி கத்தரி தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, நல்லவரே வல்லவரை போற்றி புகழ்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் ஆண்டவரே இருதயத்தில் சத்துருக்களாகவும் கிறிஸ்துவை அறியாதவர்களுமாக இருந்த எங்களை ஏசப்பா இன்று ஏசப்பா ஆண்டவரே அப்பா உங்களுடைய சத்தியத்தை அறிகிற அறிவில வளர்த்து கொண்டு தகப்பனே ஏசப்பா இந்நாள் வரைக்கும் நீங்க எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறீங்களே ஏசப்பா முக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏசப்பா ஆண்டவரே அப்பா தூசியும் குப்பையுமான எங்களை ஏசப்பா ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய பரம அழைப்புக்கு பங்குள்ள மக்களாக ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தேர்ந்தெடுத்து ஏசப்பா இன்று ஆண்டவரை உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவில் எங்களை வளர்த்து எங்களையும் ஆண்டவரை ஏசப்பா உம்மை நோக்கி அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் பிள்ளைகளாக அரச ராஜரீக கூட்டமாக மாற்றி ஏசப்பா உமக்கு சொந்த ஜனமாக ஆண்டவரை ஏசப்பா ஆவியின்படி இஸ்ரவேலர்களாக எங்களை ஆண்டவரை ஏசப்பா இன்று உமது பாதப்படியில அமர வைத்திருக்கிறீரே ஏசப்பா உமக்கு நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே ஏசப்பா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தகப்பனே ஏசப்பா நாங்கள் இன்னும் பல இடங்கள் ஆண்டவரை பரிசுத்தத்தில் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிங்க ராஜா. அப்பா இந்த சகோதரி மத்தி நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளா ஆண்டவர் நாங்கள் இருதயத்தை தரித்த பிள்ளைகளாக ஏசப்பா நீர் வரும்போது தகப்பனே அப்பா கரைதரை அற்றவர்களாக பழுதற்றவர்களாக பிழையற்றவர்களாக ராஜா ஏசப்பா நீர் வரும்பொழுது உம்மை பார்த்து அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க தகப்பனே ஏசப்பா அந்த ஆண்டவரே அப்பா வாய்ப்பை ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க தகப்பனே. அதற்கு தடையாக இருக்கிற எங்களுடைய மாம்ச சிந்தைகளை தகப்பனே ஏசப்பா நாங்கள் இந்த உலகத்திற்கு சம்பந்தமான எல்லா ஆசைகளையும் எண்ணங்களையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சிறைப்படுத்துகிற பிள்ளைகளாக இதோ பவுல் சொன்னது போல பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை
உங்களை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்ற ஏசப்பா அந்த உறுதியோடு கூட தகப்பனே ஏசப்பா நீர் வரும்பொழுது தகப்பனே பரிசுத்தத்தோடு தெய்வ பயத்தோடு தகப்பனே ஆண்டவரே ஏசப்பா விசுவாசத்தை கை கொண்ட பிள்ளைகளாக தகப்பனே ஆவின் கனிகளை பரிபூர்ணப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரை வளர கிருபை பாராட்டுங்க தகப்பனே ஏசப்பா. இந்த பைபிள் சில கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். மாரநாதா நீர் சீக்கிரமா இந்த பூமிக்கு வாரும். எல்லா துதி கன மகிமையும் ஒருவரைக்கு செலுத்துகிறோம். மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் எங்கள் ஜெபங்களை கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Thank you, Jesus. Praise Lord, sister. Praise God. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise God, brother.